பூமிக்கு திரும்ப இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் க்ரூ இந்த 4 நிலைகளை கடந்து வந்தாதான் பூமிக்கு வெற்றிகரமாக சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் க்ரூவால சேஃபா இறங்க முடியும். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அந்த முக்கிய நிலைப்பாடுகள் என்னன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. கடந்த 9 மாதங்களாக விண்வெளியிலேயே தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பிரிட்ஜ் வில்மோரை வெற்றிகரமாக பூமிக்கு திரும்ப கொண்டு வரதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க நாசா. என்னதான் தொழில்நுட்பங்கள் பயங்கரமா அப்கிரேட் ஆகியிருந்தாலும் பூமியிலிருந்து விண்வெளி போறதுக்கு பல சேலஞ்சஸ் இருக்கும். அதே நிலையில விண்வெளியில இருந்து பூமிக்கு வர்றது இன்னும் பல மடங்கு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு பல நிலைகள் இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் க்ரூவை விண்கலத்தை தயார் நிலையில வைக்கிறது தான் முதல் நிலை. மார்ச் மாசம் 18ஆம் தேதி காலையில 8:15 IST டைம்ல விண்கலம் அங்க தயார் நிலையில இருக்கும். தயார் நிலையில இருந்த பிறகு விண்கலம் பிரியும். அதுதான் ஸ்டேஜ் 2. பிரியக்கூடிய நிலையை தான் அன்டாக்கிங் சொல்லுவாங்க. காலை 10:35 IST டைம்ல அன்டாக்கிங் நடக்கும். அது அவ்வளவு ஈஸியான ஒரு டாஸ்க்கும் இல்லை. ஏன்னா இவ்வளவு நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தோட இணைப்புல இருந்த இந்த விண்கலம் தன்னுடைய திசை மாறி செல்ல சக்சஸ்ஃபுல்லா அவங்க முதல் 2 ஸ்டேஜை இப்போ அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஸ்டேஜ் 3 தான் சுற்றுவட்ட பாதையுடைய உயரத்தை குறைக்கணும். இந்த நிலை காலையில 2:41 IST அதிகாலை டைம் மார்ச் 19ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த சுற்றுவட்ட பாதையுடைய உயரத்தை குறைக்கும் போது விண்கலத்துடைய வேகத்தை முதல்ல குறைப்பாங்களாம். இந்த நிலையை நாசாவுடைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்ந்து கண்காணிப்பாங்க. பின்னர் விண்கலத்தில் இருக்கக்கூடிய சென்சாருமே அதுக்கான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது தரையிறங்கும் போது இதை தான் டிஆர்பிட் பர்ன்னு சொல்லுவாங்க. பின்னர் 4வது ஸ்டேஜ் தான் தரை இறங்கிறது. இதில் டிஆர்பிட் பர்ன் பண்ணும்போது தான் ஸ்ட்ரெயிட்டாக அது தரை இறங்கிடும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எந்த ஆங்கிளில் எந்த நிலைப்பாடில் டிஆர்பிட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். தரையிறங்கும் போது தான் பல சேலஞ்சஸ் இருக்கும். அதை ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸோட கண்காணிப்பு பணியிலேயே நாசாவும் க்ரூ டிராகனும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாகையும் கூட கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.